திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த டிவிகே கட்சி துவங்கிய பிறகு மீண்டும் நாம் தேவதாசி முறையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு தோன்றியிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தாக்க, இப்போ குறுகிய காலமாக யார் தப்பு பண்ணல, அதனால என்ன தப்பு, எல்லாரும் தானே வச்சுக்கிறாங்க அப்படின்ற பேச்சு அடிபட்டு இருக்கு. அதை ஏன் நான் தேவதாசி முறையோட ஒப்பிடுகிறேன் என்று சொன்னா, தேவதாசி முறை 1947 அக்டோபர் 9 அந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று நம்ம தமிழக சட்டமன்றத்தில் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ இந்த சட்டமன்றத்தை கொண்டுட்டு வரும்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் தான் கொண்டுட்டு வராங்க. அப்ப மிக கடினமான எதிர்ப்பு இந்த சட்டம் வரும்போது வருது. அப்ப பெரியார்கிட்ட தான் அவங்க ஆலோசனை கேட்குறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்தது யாருனாக்க சுப்பிரமணிய ஐயர் என்பவர் தான் எதிர்க்கிறாங்க. அப்போ பெரியார்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் சொல்றாரு, இத்தனை ஆண்டு காலமாக எங்க பெண்கள் நாங்க இந்த கடவுளுக்கு செய்யும் இந்த பணியை நாங்க அனுபவிச்சிட்டோம், போதும், நாங்க அந்த பெருமை அந்த புனிதம்லாம் எங்களுக்கு வந்தது போதும், இனிமே உங்க பெண்களை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த அவாள்கள்லாம் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் கப்பு சிப்புன்னு வாய மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டாராம். அதற்கு பிறகு அந்த சட்டம் நிறைவேறினது. அது நிறைவேறினதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு இன்று இந்த நடைமுறையில இருக்கும். இந்த தேவதாசி சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அதாவது பெண்கள், இந்த தேவதாசி குலத்தை சார்ந்த பெண்கள் யாரும் திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை இல்லை. அந்த பெண்கள் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அப்படி நேர்ந்து விடுற பெண்கள் அந்த கோவில்ல சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்க ஆண்களை மகிழ்விக்கும் விதமாக அந்த கோயில்ல நடனம் ஆடிக்கொண்டு அந்த பெண்கள் அங்க இருக்கக்கூடிய பண்ணையார்கள், மிட்டா மிராசுதாரர்கள், அங்க இருக்கிற அந்த பணக்கார கணவன்களுக்கு அவங்களுடைய இன்பம் கொடுக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும், ஆசை நாயகிகளாக இருக்கணும். அவங்களுக்கு திருமணம் செஞ்சிக்கக்கூடிய உரிமை இல்லை. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அப்பா யார் என்று தெரியாது. அவங்களுக்கு அந்த கோயில்ல இருந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓய்வு நாளைக்கு பிறகு வயசாயிடுச்சுனாக்கா அந்த பென்ஷனை வச்சு ஜீவாதாரணம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நிரந்தரனும் வருமானம் கிடையாது. அந்த காலகட்டத்துல இப்படி பெண்களுடைய நிலை இப்படி இருக்கு. ஆண்கள் எப்படி இருந்தாங்கன்னாக்க, ஆண்கள்லாம் ஒரு ஜமீன்தார்னா 2-3 மனைவி ஒருத்தர் வீட்டுல இருப்பாங்க. ஆனா வப்பாட்டின்னு ஒரு 2-3 பேர் இருந்தாதான் அந்த ஆண்கள் ஆண்மகன் என்று மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட காலம் அது. இந்த மாதிரி பெண்களோட 2-3 பெண்களை வச்சுக்கிறவங்களாம் ரொம்ப பெருமையா. அப்பதான் அவங்களுக்கு இந்த ஜமீன்தாரர், பஞ்சாயத்துதாரர், அப்படி நாட்டாம அப்படி கௌரவமா மரியாதை அது ஆண்களுக்கு. அப்படிப்பட்ட காலகட்டம் இது. இதை பார்த்த திராவிட இயக்கங்கள் தான் இந்த தேவதாசி முறைய ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில அன்னை அம்மையார், மூவலூர் அம்மையார் அவங்க அவங்களும் தேவதாசி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க இந்த தேவதாசிய பொட்டு கட்டிட்டு கோயில்ல போய் நடனம் ஆட பிடிக்காம அவங்க பெரியார் கூட சேர்ந்து, அவங்க ஃபர்ஸ்ட் பெரியாரோட காங்கிரஸ் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறமா பெரியார் வெளியே சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த பிறகு அவங்களோடவே சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த பொட்டு கட்டி விடுற பெண்கள் எல்லாம் போயிட்டு, நீங்க இந்த மாதிரி பொட்டு கட்டிக்க கூடாது, இந்த மாதிரி ஆண்களுக்கு ஆசை நாயகியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அவேர்னஸ் ஏற்படுத்துற வேலையை செஞ்சாங்க. அப்போ இதை பிடிக்காத அந்த தேவதாசி குலத்தை சேர்ந்த அந்த பெண்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே அம்மையாருக்கு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கு அவங்க முடியெல்லாம் கூட வெட்டி விட்டாங்க. அவங்களுடைய தோற்றமே
பாப் கட்டிங் பண்ண மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க முடியை வெட்டி விட்டு அவங்கள வந்து ரொம்ப அவங்கள பார்க்கும்போது இழிவா பேசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இவங்க இந்த தேவதாசி முறையை எதிர்த்து தொடர் போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரிலாம் நான் பெண்கள்கிட்ட போய் இதை நீ பண்ணாத, பொட்டு கட்டிக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தெரியாதவே அவங்களுக்கு வந்து உணவுல வந்து விஷம்லாம் வச்ச அந்த கொடுமையெல்லாம் நடந்திருக்குது. இப்படியெல்லாம் பல போராட்டங்களை கடந்து தான் தேவதாசி முறையை ஒழிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த ஆண்கள் தான் 2-3 மனைவிகள் 5-6 பேர்லாம் கூட வச்சுக்குவாங்க. கணக்கு இல்லை, மனைவி பேருக்கு ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்கள் வந்து நிறைய பேரை வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டாதான் அவங்கள வந்து வீரம் செறிந்த ஆண்மகன் என்று அவங்கள வந்து கொண்டாடுவாங்க. அப்படிங்கிறது அந்த ஆண்களோட ஒரு அந்த தற்பெருமை. அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் சொல்றாங்க யார் வச்சுக்கல, அதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பேச்சு அதை வந்து சரி அப்படிங்கிறத மீண்டும் ஆமோதிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ வந்துட்டு இந்த முதல்வரும் தெரிஷாவையும் ஒப்பீடு செய்து பேசக்கூடிய அந்த முதல்வரோட நண்பாஸ்கள்லாம் வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து ரிப்ளைவா என்னவா கொடுக்குறாங்கனாக்க, இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் வச்சுக்கலையா, 3 மனைவி வச்சுக்கலையா, எம்ஜிஆர் இல்லையா, ஜெயலலிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா தலைவர்கள் பட்டியலாம் போட்டுட்டு வராங்க. நான் கேட்கறது என்னன்னா, நான் சொல்றது மீண்டும் அங்கே தான் போறேன். அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு ஆண்கள் வந்து 2-3 மனைவிகள் வச்சுக்குள் இருப்பது, மனைவிகள் இல்லை 2-3 பெண்களோட இருப்பது தப்பு இல்லை, அதையெல்லாம் சரி. அப்படி இருந்தாதான் ஆண்கள் வந்து திறமசாலிகள், வீரன்கள் அப்படின்னு பார்க்கப்பட்ட காலம் அது. அதனால அப்படி இருந்திருக்கலாம். அதுவும் கலைஞர் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாக்க, கலைஞருக்கு முதல் மனைவி முதல் பிரசவத்துல இறந்துட்டாங்க. அதனால அவருக்கு 2வது திருமணம் செய்ய வேண்டிய நெருக்கடி அப்பம்மாவே பார்த்து அவருக்கு 2வது திருமணம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் ராஜாத்தி அம்மாலே எடுத்துட்டு வராங்க. அவங்க அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருந்தாலும் அவங்க வந்து ராஜாத்தி அம்மால காதலிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவருடைய உணர்வுகளுக்கு விருப்பத்துக்கு மதிப்பு அளிக்காம அன்றைய காலகட்டத்தில் இவர் ஒரு கட்சியில செயல்பட்டு இருந்தாலும் கட்டாயப்படுத்தி தயாளம்மால நீ இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ராஜாத்தி அம்மாள் காதல் வந்து மறைக்கப்படுகிறது. அறிஞர் அண்ணா அவர்களே இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்கள ராஜாத்தி அம்மால அறிஞர் அண்ணா அவர்களால் திருமணம் செய்ய வைக்கப்படுறாங்க. ஆக மொத்தத்துல எந்த பெண்ணும் அவர் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த காலகட்டத்துல 2வது திருமணம் செய்யறது தப்பு இல்லை, அப்ப அந்த சட்டமே கிடையாது. இப்ப வந்துட்டு முதல் மனைவி இருக்கும்போது மனைவிக்கு விருப்பத்தை மீறி 2வது திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த தேவதாசி முறை இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் சட்டப்படி 1947 பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு அந்த தேவதாசி முறையை ஒழிச்சிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த முறையை நாம மாத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்துல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த குடும்ப கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம். சட்டத்தின் மூலமாக முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சட்ட விதிமுறைகளும் அதற்கு பிறகு வந்துருச்சு. அப்போ இந்த சட்ட விதிமுறைகளை பின்பற்றி இந்த குடும்ப கட்டமைப்புகள் இருக்கும்போது இன்னைக்கு பெண்கள் அப்படி இருந்தும் சட்ட விதிமுறைகள் இருந்தும் இந்த பழமை மாறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் கிடைக்கும். அப்போ இந்த ஆண்கள்லாம் வந்து அப்போ முன்ன வந்து வெளிப்படையாக, அதாவது 47க்கு முன்னாடிலாம் 4-5 பெண்களை வச்சுக்கிறவங்க தான் வீரமகன் என்று புகழ்ந்த காலத்துல இன்னைக்கு வந்துட்டு வெளிப்படையாக பெண்களை வந்து மனைவியை தவிர்த்து மற்ற பெண்களோட இருப்பது சட்டப்படி குற்றம் அப்படின்று வந்ததுக்கு அப்புறம் மறைமுகமாக இருக்குது. அதாவது இப்ப சொல்றாங்க இல்லையா, பெண்கள் யாருக்கு இல்ல அதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறது மறைமுகமா
அந்த வேணுன்ற ஆண்கள் அவங்க விரும்பிய பெண்களோட இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க. யாருக்கு தெரியாம அது ரகசிய உறவாக இருக்கும். ரகசிய உறவு, அதனாலதான் கள்ளக்காதலி என்ற பெயர் வந்துட்டு இருக்குது. ரகசிய உறவாக இருக்கும். ஆனா இப்போ மீண்டும் வந்துட்டு அந்த பழைய தேவதாசி முறைக்கு மீண்டும் போன மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பெண்களும் அதனால என்ன தப்பு அப்படின்னு பெண்களும் சொல்றாங்க. இதை ஆதரிச்சு இந்த டிவிகே கட்சியை சேர்ந்த அந்த ரசிகர்கள் கூட்டம், அவங்க தொண்டர்கள்லாம் சொல்ல முடியாது, ரசிகர்கள் கூட்டம் அதை ஆதரிச்சு கலைஞரோட இவங்களோட எல்லாம் ஒப்பீடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கலைஞர் செஞ்சா அது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா, இல்ல இதை நீங்க முதல்ல சரின்னு ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு முதல்ல வேணும். ஒண்ணு கலைஞர் செய்தது சரி என்றால் அப்போ விஜய் செய்வதும் சரின்னு அர்த்தம். அப்போ நீங்க இதை என்ற சரின்னு சொன்னாக்க அதை சட்டப்படி கொண்டுட்டு வந்துருங்க. ஏன் வசதி படைத்தவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க? அதிகாரத்துல இல்லாதவங்களுக்கு ஒருத்தருக்கு மனைவி உயிரோட இருக்கும்போது இன்னொரு பெண்ணிடம் வாழ்வது சட்டப்படி குற்றம்னு ஒண்ணு, சாமானியனுங்களுக்கு ஒரு சட்டமும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டமும் எதுக்கு கொண்டுகிட்டு வரீங்க? அப்போ இது ஒரு சட்டமாவே ஆக்கிடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சட்டமா ஆக்குனாக்க இது குடும்ப அமைப்பே இருக்காது, இப்படி ஒரு குடும்ப கட்டமைப்பே இருக்காது. அந்த முறையை ஒழிச்சு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த முறையை ஒழிச்சது. இப்ப இந்த டிவிகே கட்சி மீண்டும் அந்த தேவதாசி முறையை ரெனிவல் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தற்குறிகள்லாம் திரிஷா அந்த சுதந்திர தினம் அன்னைக்கு அவங்க என்னென்ன எப்போலாம் பொதுவெளிக்கு வராங்களோ வரும்போதெல்லாம் அது ஆல் இண்டியா நியூஸ் ஆகுது. இந்த டிவிகே கட்சி வந்ததுக்கு பிறகு நம்ம கருத்தியல் பேசினதை விட இந்த கள்ள உறவு பத்தி தான் அரசியல் இன்னைக்கு அது மட்டும்தான் அரசியல் என்ற நிலைமையில இருக்குது. மக்கள் பிரச்சனைகள் மறந்து போயிடுச்சு. ஒன்றிய அரசாங்கம் கொண்டுட்டு வர அந்த மக்கள் விரோத சட்டங்கள் குறித்து பேசுவதில்லை.